சிங்கம், இது மர்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறீங்களா? ஸோ இதாங்க சைனீஸ் டெம்பிள். ஆண்கள் அந்த சைடா. போதி தர்மா. Without Bodhi Dharma, we won't be here. சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூரில் நம்ம கடந்த 2 நாளாக வந்து நிறையா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் சிங்கப்பூர் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு 2-3 ஹவர்ஸ், அதாவது சிங்கப்பூர் சிட்டி டூரு. ஸோ அந்த சிட்டி டூர் பண்ணுற பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். இதுதான் நம்ம கைடு, மிகப்பெரிய பஸ்ஸு, அவர் டிரைவரு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் வந்து ஹனி வெக்கேஷன்ஸ், அவங்க மூலமாக தான் வந்தோம். ஸோ நான் ப்ரைவேட் சிட்டி டூர் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் வந்து இல்லை, எல்லோரும் பொதுவாக போவாங்கள்ல, ஸோ அந்த சிட்டி டூரே எனக்கு கொடுங்க, ஸோ தட் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த குரூப் சிட்டி டூருக்கு வந்திருக்கேன். நிறைய இடங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஷூர். கைடு, நீங்கள் பேசும்போது உங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க என்னோட வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, என்ன பார்த்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் ரெக்கார்ட் பண்ணல. Thank you very much. Right, first of all, welcome to Singapore. ஸோ இந்த சிட்டி டூர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கேஜில் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொன்னல. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஒரு கார் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு வந்து இந்த சிட்டி டூர் ஆக்சுவலாக நம்ம லிட்டில் இந்தியா இருக்குல்ல, லிட்டில் இந்தியா சைனா டவுன் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக பிக்கப் பண்ணிட்டு வந்து சின்ன சின்ன வெஹிக்கிள் வச்சு பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. In Singapore, we have 4 official languages spoken. What are they? English. Hello. Good morning. Yes, the main language, and that is the compulsory language in school. Every student in school have to learn English, right? Compulsory. Okay. So what's next? Vanakkam. Tamil. Tamil. Right? Yes, the Indians speak Tamil. 4 அஃபிஷியல் லாங்குவேஜுங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், மலாய், சைனீஸ், இது 4மே அஃபிஷியல் லாங்குவேஜ். ஒரு காலத்தில் சிங்கப்பூர், மலேசியாலாம் ஒரு நாடாக இருந்தது. அப்போ வந்து மலாய் மட்டுமே வந்து இவங்களுடைய ஆட்சி மொழியாக இருந்தது, அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தது. பட் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறமா பெரும்பான்மையினர், சிறுபான்மையினர் அப்படின்னு பார்க்காம இந்த நாட்டுக்காக உழைத்த அனைத்து இன மக்களையும் அங்கீகரிக்கிற மாதிரி தமிழ், மலாய், சைனீஸ் இந்த 3 லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கிட்டாங்க, ப்ளஸ் இங்கிலீஷ். So how long it will take to drive from one end to another end in Singapore? Okay, very good question. So, what is the distance? What is the time to run from from east to west? It depends on the timing you run. If you're running during off-peak hours, alright, about 30 minutes you're able to reach from one end to another. Just 30 minutes? Yes, without traffic, because so maximum Singapore one end you reach faster because of expressway. Sometimes it's very near so because of the traffic light. You take இப்போ நம்ம சன்டெக் சிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இது ஒரு கமர்ஷியல் இடம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதை சுற்றி இந்த சன்டெக் சிட்டி அப்படிங்கிறது இதை சுற்றி 5 கட்டிடங்கள் இருக்குதுங்க. சென்டரில் வந்து இந்த ஃபவுண்டைன் இருக்குது. இது வந்து ரிங் மாதிரி. அண்ட் அந்த 5 கட்டிடங்களும் 5 விரல்கள் மாதிரி. இது வந்து சைனீஸில் ஃபவுண்டைன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறாங்க சென்டரில் இருக்கிறது. இந்த சன்டெக் சிட்டி, இந்த கட்டிடங்கள், சென்டரில் இருக்கிற இந்த ஃபவுண்டைன், இது எல்லாமே வந்து ஃபெங்ஷாய் பிரின்சிபல்ஸை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபல் வந்து சைனீஸ்னுடைய நம்பிக்கை. இதற்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்ன ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கிறாங்க, யார் கட்டினாங்க, எதற்காக கட்டியிருக்கிறாங்க, இந்த ஃபவுண்டைனுடைய சிறப்புகள், இது எல்லாமே அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த சிட்டி டூர் வந்து சிங்கப்பூர் பற்றிய முக்கியமான தகவல்களை சொல்கிறாங்க. அடிப்படையான தகவல்கள், என்னென்ன மொழிகள் பேசுகிறாங்க, எவ்வளோ பெருசு, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தெருக்கள் வழியாக பஸ்ஸு போகுது. அரசு நிர்வாகங்கள், அரசு கட்டிடங்கள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட் இது வழியாக அப்படியே போகுது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு சிங்கப்பூரினுடைய முக்கியமான அடையாளமாக கருதப்படுற சிங்கம் மெர்லியன்,
அங்கே ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது நம்ம நேற்று MBS மெரினா பே சான்ஸ்லேருந்து மேலேருந்து பார்த்தோம். இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். Okay, ladies and gentlemen, this is Merlion Parc. Okay. What time? 11:30. 11:30. Yes, right. ஸோ மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் அப்படின்னாவே அந்த சிங்கம், இதை மர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மர்மைட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து மர்லைன் பார்க்குறீங்களா, எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் சிங்கப்பூர்னுடைய அடையாளம். நேற்று, அதாவது இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அங்கே மேலே தெரியுதா அந்த கப்பல் வடிவில் இருக்குல்ல, அதனுடைய எட்ஜில் இருந்து நான் உங்களுக்கு வியூ காமிச்சேன். மெரினா பே சான்ஸ் இந்த சைடு வந்து மர்லியன், அந்த சைடு வந்து மெரினா பே சான்ஸை அந்த சைடு பார்த்துட்ருக்குற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட் பார்த்தோம்ல கார்டன்ஸ் பை த பே, ஸோ அது இருக்குது, அது அந்த சைடு மறைஞ்சிருக்குது. அதை தாண்டி கடல் ஃபுல்லாக. ஒரு மெயினான அட்ராக்ஷனுங்க இது வந்து மெர்லியன் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் இங்கே வந்து பகலில் ஒரு முறை வரணும், நைட்டில் ஒரு முறை வரணும். அதே மாதிரி நைட்டில் வந்து இங்கே லைட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆப்போசிட்டில் அந்த மெரினா பே சான்ஸ் பக்கத்தில் அங்கே லேசர் ஷோலாம் நடக்கும் நைட்டில். ஸோ சிங்கப்பூர் வந்துட்டோம். சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு தெரியணும்ல. ஸோ சிங்கப்பூர்னுடைய உண்மையான பெயர் வந்து சிங்கப்புராவா. ஸோ இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இது வந்து தமிழ் வார்த்தை சிங்கப்புரம் தான் சிங்கப்பூரா மாறினது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் வச்சது வந்து ஆக்சுவலாக சுமத்ரா மன்னர் ஒரு முறை இங்கே இந்த சைடு வரும்போது, இந்த வேட்டைக்கு வரும்போது, அவர் வந்து சிங்கம் போல் அண்ட் இது போல் ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி. அது மேலே இருக்கிறது சிங்கம், தெரியாதவங்க சொல்கிறேன், மேலே இருக்கிறது சிங்கம், கீழே இருக்கிறது வந்து மீன். ஸோ இந்த மர்மைட் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து மர்லியன், சிங்கம் மீன், சிங்கத்தலை மீன் உடல் கொண்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து சுமத்ரா மன்னர் பார்த்ததாகவும், ஸோ அது வந்து சிங்கப்புரா அப்படின்னு வந்து பேர் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் நினைக்கிறேன் அது சிங்கப்பூர் அப்படின்னு மாறினதாகவும் சொல்கிறாங்க. நம்ம இதை டிவியில் படங்களெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஏதோ ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேங்க. பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஸ்டில் இது உயரம் தான், பட் ரொம்ப உயரம் கிடையாது. இதனுடைய உயரம் வந்து 8.6 மீட்டர்ஸா, வெயிட் வந்து 70 tons. உங்களுக்கு போட்டில் போகணுன்னாலும் போகலாம். இங்கே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய படகுல போகலாம். அங்கே சின்ன சின்ன போட் கூட இருக்குது பாருங்கள். இது சரியான வியூங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து சுற்றி 360 டிகிரி பார்க்குற மாதிரியான ஒரு இடம், தண்ணிக்கு நடுவில் ஒரு இடம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம மெரினா பே சான்ஸ் பார்க்கலாம், அந்த மெர்லியன் அண்ட் சிட்டி சுற்றி இருக்கிற அந்த கட்டிடங்கள். இது வந்து டக் டூர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆஸ்டினில் போன மாதிரி இல்லை, அது தண்ணிலையும் போகும் நிலத்துலையும் போகும். பட் இது இந்த மெரினா பே சுற்றி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க, குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டு. ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கணும், இருக்குங்க, எனக்கு தெரியுதா. ஸோ இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் உள்ள வர முடியாது. மெர்லியன் பார்க் இருக்கு இல்லைங்க, அங்கேருந்து ஒரு 5 to 10 minutes நடந்து வந்தீங்க அப்படின்னா லப்பாசார் அப்படிங்கிற ஒரு ஃபுட் கோர்ட்டுங்க. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். நம்ம முதல்ல ஏர்போர்ட்லேருந்து காலையில் காரில் வரும்போது கூட அந்த கேப் டிரைவர் சொன்னார், இது ரொம்பவே ஃபேமஸான இடம், மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியன் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயும் குறிப்பாக ரொம்பவே ஸ்பெஷல் மலேசியன் ஃபுட்டுங்க. அடடா இங்கே தான் இந்தியன் ஃபுட் இருக்கே அப்படின்னு டெம்ட் ஆகி இங்கே இந்தியன் ஃபுட்லேயே உட்காந்துடாதீங்க.
இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் லிட்டில் இந்தியாவிலே சாப்பிட்றலாம். லிட்டில் இந்தியா நான் உங்களுக்கு அங்கே போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து மலேசியன் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி போய் காமிக்கிறேன். இதுதாங்க பேக் சைடு. இந்த முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, இது வந்து இது ஃபுட் கோர்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பிரதான சாலை, முக்கியமான ஒரு ரோடுங்க. காலையில் வந்தீங்க, பகலில் வந்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்குமா இந்த ரோடு. பட் நைட்டில் வந்து இந்த ஃபுட் கோர்ட்காகவே இந்த ரோடை அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மலேசியன் ஃபுட்டு, இந்த சட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. ஸோ சட்டை அப்படிங்கிறது வந்து அந்த பார்பிக்யூ மாதிரி இருக்கும். பட் அதுலேயே வந்து கொஞ்சம் இவங்களோட மலேசியன் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கரெக்டான கடையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும், நம்ம இந்தியன்ஸுக்கு பிடிக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதுங்க, மர்லியன் பார்த்தாச்சு. ஸோ டைம் இப்போது 11:30. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன் சிட்டி டூர். அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, சைனா டவுனுக்குள்ளே போகிறோம். ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது சைனா டவுன் அண்ட் இந்தியா டவுன். இந்து டெம்பிள் போல. இப்போ நம்ம பார்த்தது வந்து சிங்கப்பூர் மாரியம்மன் கோவிலுங்களாங்க, ரொம்பவே ஃபேமஸ். அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம ஒரு தனி எபிசோடில் பார்ப்போம் லிட்டில் இந்தியா வரும்போது. இந்த சைட் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா டவுன் தாண்டி இருக்கிற ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம பேர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அங்கே பூஜை பண்ணுவாங்களாம். வேணான்னா சொல்லுங்கள், ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் அதெல்லாம் எம்மதமும் சம்மதம் தானே. தேங்க்யூ. ஸோ இதாங்க சைனீஸ் டெம்பிள். ஜென்டில்மேன் ஆண்கள்லாம் அந்த சைடா, பெண்கள்லாம் வந்து இந்த சைடு உட்கார வச்சுருக்குறாங்க. நோ ஃபில்மிங். ஓகே, ஸோ வீடியோஸ் பூஜை பண்ணும்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூஜையை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காட்? குபேரன். Oh, Kuberan, yes, yeah. Similar. Kuberan is similar to Maitreya. மைத்ரேயா. Yeah, Maitreya Buddha is also last time from... குபேரனை தாங்க இவங்க மெயினாக வழிபடுறாங்க. குபேரனை வந்து மைத்ரேய புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து புத்தனுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So he is called Maitreya Buddha. Maitreya Buddha. So I see Ganesha also. Yeah. So what about in your... Yeah, because Ganesha is also one of the important god. Now come to give assistance. பூஜை பண்ணும்போது ஒரு குருக்கள், Maitreya Buddha. சைனீஸ் குருக்கள் வந்து பூஜை பண்ணுறாரு. அவர் பூஜை பண்ணும்போது அங்கே விநாயகர் இருந்தார். விநாயகருக்கும் வந்து ஒரு பூஜை பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். Whether you are Shinto, விநாயகரோட ரோல் என்ன உங்கள் மதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சைனீஸ்லேயுமே வந்து விநாயகருக்கு வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்களாம். Okay. The other two... okay, you have one female goddess. He is similar to Lakshmi. Yeah, Okay. similar, same. Then the other one on the right is god of salvation. You have the Those two statues with beard, long yeah. beard. On the left and right, Yeah. they are the god of discipline. God of discipline. God of discipline. Okay. They are Name? Master Lu. Master Lu. Then this one is the other one is the General Guan. Do you know Bodhidharma? Without Bodhidharma, we won't be here. Oh, really? Yeah. So actually, we have very strong connection with the Hindu, with the India, the Buddhist So from that's the India. history, like Bodhidharma is actually from
southern part of India. Is that southern part of India. Tamil? Yeah, Tamil. Yeah, from Tamil Nadu. Tamil Nadu. Yeah. So you are aware of that? You know Yeah, that. we actually visit his hometown Oh, in Kanchipuram. Yeah, Kanchipuram, that Yeah. near Mahabalipuram and yes. We visit his hometown. oh, Yeah. because you respect him. Yeah, he is the one bring the Tao back to China. Without him, we won't be here. Yeah. So he's important. Yeah, it's important. Yes. Thank you so much. What Okay, is your sir. name, sir? My name is Teo. போதி தர்மா இல்லை போதி தர்மான்னு ஒருத்தர் எங்களை காப்பாற்றலை அப்படின்னா சைனீஸ்னு ஒரு இனமே இருந்திருக்காது, நாங்கள்லாம் வந்து இப்படி இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. போதி தர்மாக்கும் தமிழர்களுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. It means thank you. What is that? That means also something like namaste. Namaste. Yeah. Okay. Okay. Thank you. Thank you. Thank you. புதுசாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் டெம்பிள் விசிட் பண்ணுறேன் அண்ட் அவங்க பூஜைகளையும் பார்த்தேன். ஸோ பூஜை பண்ணி ப்ளஸ் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்து பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம வந்து லிட்டில் இந்தியா நான் பேசுனது கேட்கல, அதனால் வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். இப்போ அடுத்து நம்ம லிட்டில் இந்தியா போகிறோம், அதோட முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த லொக்கேஷன் நம்ம வந்து நைட் சஃபாரி போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்கப்பூர் முழுவதும் கிடைக்கிற அந்த பொது குடிநீர் குழாய் இருக்கும்ல, அது அவ்வளோ சுத்தமானதான். நீங்கள் ஃப்ளாஸ்க்கு டப்பர்வேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே பிடிச்சி குடிக்கலாமா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சிங்கப்பூர் முழுவதும் கிடைக்கக்கூடிய பொது குடிநீர் சுத்தமானதுன்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. டேப் பார்த்தீங்கனாலுமே வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம், சேஃப் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் சிட்டி டூர் முடிஞ்சதுங்க. காலையில் 10:15 இங்கேருந்து கிளம்பணும். அண்ட் இப்போது டைம் வந்து 1:20, சுமார் 3 மணி நேரம். மொத்தமாக பேக்கேஜோடு வரும்போது இது வந்து கண்டிப்பாக சிட்டி டூர் வைக்கிறாங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். சிங்கப்பூர் சிட்டிக்குள்ளே முக்கியமான சாலைகளுக்குள்ளே நடந்து ஃபுல்லாக பஸ்லேயே கொண்டு போய் காமிக்கிறாங்க. அண்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அரசு பில்டிங்கு, நிர்வாகங்கள் அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சிங்கப்பூர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு 2 இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. முக்கியமான அந்த மெரினா பே, அந்த சிங்கம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் சைனீஸ் டெம்பிள் ஒன்று பார்த்தோம். இன்னும் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. அது லேட்டர் வந்து இன்னும் அதிகமான இடங்கள் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக முடிச்சுட்டு லிட்டில் இந்தியா பக்கத்தில் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்மளை வந்து ஒரு வேன், குட்டி வேன் இல்லை கார் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டு நம்மளை ஹோட்டலில் விட்டுரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு, நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் எதுவும் இல்லை. இது லிட்டில் இந்தியா பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே ஜூனியர் குப்பண்ணா இருக்கார். ஸோ இங்கே தேடி அலையாமல் போயிட்டு இங்கே ஏதாவது ஒரு பிரியாணி இல்லை ஏதாவது ஒரு பார்சல் வாங்கிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு எடுத்து போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு கேமரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சார்ஜ் போடுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பண்ணுறேன். லிட்டில் இந்தியா நான் உங்களுக்கு தனி டூர் பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம லிட்டில் இந்தியா சுற்றி பார்ப்போம். அங்கே இருக்கிற மக்களோட பேசுவோம். நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அவங்களையும் போய் தரிசனம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வரும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. பாய்.